அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் February 22 2024 வியாழக்கிழமை, சோபகிருத் வருடம் மாசி மாதம் 10ஆம் திருநாள். அதாவது வளர்பிறை திரையோதசி அன்னைக்கு பொதுவாகவே உடம்பு சம்பந்தப்பட்ட, அதுவும் நரம்புகள் சார்ந்த, போன் சம்பந்தப்பட்ட, எலும்புகள் சார்ந்த எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு வில்வத்தில் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த ஒரே ஒரு வில்வத்தலையை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அது மேலே விபூதி எடுத்துட்டு அந்த விபூதியை டெய்லியும் வச்சுட்டு வாங்க. எந்த விதமான இந்த ரெண்டு விஷயம், நரம்புகள் சார்ந்த பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உடம்புல இந்த எலும்புகள் சார்ந்த வீக்கம், எலும்புகள் சார்ந்த வலி வேதனைகள், அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹேண்ட் ஃப்ராக்சராக இருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தால் நிவர்த்தி அடையக்கூடிய பொன்னான நாள். இன்னொன்று, இந்த நாள் பூச நட்சத்திரம், கடக ராசி, இது ரெண்டும் சேரும் பொழுது அமோகமான ஸ்தான பரிகாரம். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பல பேருக்கு ஒரு நிவர்த்தியாக கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் மூட்டு மட்டும் வீங்கியிருக்கும், தண்ணி கோத்துக்கும், ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அது பேஸ் நரம்புகளில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அது இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. பெண்களிடம் பேசும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏதோ எடுத்தோமோ அங்கே வச்சுட்டு போனோமான்னு கேட்டால் அதுக்கப்புறம் காணாமல் போகும். சில இடங்கள் ஐயோ இங்கே காணாமல் எடுத்துன்னு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். உடம்புல பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சரி, என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து, கொஞ்சோண்டு ஒரே அடியாக ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, இத்தினோண்டு ஒரு 100 கிராம் 50 கிராம் 20 கிராம் சுகர், அதாவது தயிர் கலந்து சாப்பிட்டு போனால் சுகர் ஏறும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு 2 சம லெவலில் இருக்கிற மாதிரி சாப்பிட்டு போனீங்கன்னா, லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போனீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். எந்த பாதிப்பு ஏற்படாது. சித்த சுத்தி, அதாவது பிரெயினில் பிளாக்ஸ் ஏற்படாது. பல பிரச்சனைகள் கொடுக்காம சேவ் பண்ணக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா பூச நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். ஆனால் சனி இப்போ சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணால் வாக்குவாதங்களை இழுக்கக்கூடாது. 2வது, சொந்த பந்தங்கள், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பணப்புழக்கத்தை பிளாக் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த விதத்துலையும் சரி, முதல் விஷயம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நிற்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். இந்த நாள் ஐயோ பாவம்னு மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறத தொலைக்காமல் இருந்தால் நல்லது. அவ்வளோதான். மற்றபடி ஏற்றத்தை கொடுக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். கால்நடை, விவசாயம் செய்யக்கூடிய எந்த விதமான தொழில் நீங்கள் பண்ணாலும் சரி, இந்த நாள் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஓவராக செலவு பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த நாள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ். இது நமக்கு நடக்கணும், நடக்க மாட்டேங்கிறது. உடனே நடக்கணும், உடனே 10 தடவை ஒரே ஆளுக்கு ஃபோன் பண்றது, 10 நிமிஷத்துல 5 தடவை ஃபோன் பண்றது, இந்த மாதிரி ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள். சனி ராகு மேலே போகும்பொழுது நாய்கள் கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். பொதுவாகவே அதுதான் நடக்கும். நம்ம கவனம் வேற எங்கேயா போகும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து கொள்வது நல்லது. கண்டிப்பாக அண்ணன் தம்பி சகோதரர்கள், கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கவனமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், மனசாந்தி ஏற்படும். மற்றபடி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சை குறைக்கணும். ஏன்னா சனி ராகு மேல பிரயாணம் படுது. ராகு லாஸ்ட்ல கேத்துவோடைய உபநட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றதுனால வாயில வார்த்தைகள் கவனமா அளந்து பேசணும். சில இடங்கள் நம்ம பேசுறதே ரொம்ப பெருசா மற்றவங்களுக்கு அப்படியே எக்ஸாகரேட் பண்ணி அந்த வைஃபை கனெக்ஷன் மாதிரி பரவும். அதனால் பேச்சை குறைக்கணும். சாப்பாட்டில் உணவு கண்ட்ரோல் வேணும். இரும்பு சத்து நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பல்லு வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பேச்சை குறைச்சி டீசன்சி மெயின்டைன் பண்ணுறது, நல்ல விஷயமா பேசுறது, லூஸ் டாக் விடாமல் இருந்தால் போல இன்றைய நாள் சூப்பராக இருப்பீங்க. நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
அதாவது எதெல்லாம் நியாயமாக இருக்கிறதோ அதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கிறதுன்னு சண்டை போடுவீங்க. எதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ அது நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்கிறது, ஏன் மற்றவங்களுக்கு மட்டும் நடக்கிறது, போய் சண்டை போட்டால் தான் ஒன்றும் நடக்குது, அது எப்படி எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள், ஒரு விரோதமான எண்ணங்கள். See, there is a period. அதாவது ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது கொஞ்சம் டிலே ஆகும், சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். நமக்கு வேண்டியது பொறுமை. அந்த பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா எதை வேணால் சாதிக்கலாம். பட் அந்த பொறுமையை விட்டு நம்ம கொடுக்கும் பொழுது அபாரமான பிரச்சனைகளை கொடுக்கும். பேசிக்கலாக இந்த ஒரு காலகட்டம், இன்றைய நாள் பொதுவாகவே கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் 100% வெற்றி உங்கள் வசமாகும். இதனால் என்ன பண்ணணும், மெயினாக கடகத்தில் பிறந்த நபர்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குங்க, சூப்பர் ஏற்றத்தை கொடுக்கும். நல்லா, அதாவது அக்ஷய பாத்திரை மாதிரி எப்பவுமே வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிரந்தரமாக எல்லா விதமான அதாவது சகல சௌபாகியங்களும் இருக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாயந்தரம் கரெக்டாக ஒரு 7:15 அப்புறம் ஒரு கால் வரும். அதில் பயங்கர பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா பயன்படுத்துறனே கால் இல்லையே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் ராகு தொடர்பு வேணுமே விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு, குண்டக்க மண்டக்க பேசுறதுக்கு, எதிர்த்து பேசுறதுக்கு இந்த மாதிரி பல பேர் கிளம்புவாங்க. இல்லைன்னா தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். என்ன பண்ணணும், சாயந்தரம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். 7:15 கண்டிப்பாக மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, டென்ஷன் இருக்காது. அதனால் டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக படுத்து தூங்குங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணாதீங்க. எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் இருந்தால் சத்தியமாக நல்லா இருப்பீங்க. உறக்கம் ஒன்றே இன்றைய நாள் உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது, அதுதான் மருந்து. அதுக்கப்புறம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, நிலம் வாங்கலாமா, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கலாமா, ரொம்ப முக்கியமான விஷயம், தேவைப்படக்கூடிய விஷயம். ஆனால் கம்மியான ரேட்டில் எதாவது கிடைக்குமா, சீப்பாக கிடைக்குமா. லக்னத்தில் கேத்து இருக்கும் பொழுது போலிகள் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். 2 பிராண்ட் இருக்கும், இது பிராண்டு ஜாஸ்தி, இது அப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணி ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது சொல்லுவாங்க, அப்புறம் இது காப்பர் ஒயர், இது அலுமினியம் ஒயர் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எது கம்மியாக இருக்கோ அது மேலே உங்களுடைய எண்ணம் போகும். போனோன்னா ஒரு 3 மாதத்தில் இது பிரச்சனை வந்துடும். மறுபடியும் டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், ஒரு 2000 ரூபா ஜாஸ்தி கொடுத்துருந்தா நல்லது கிடச்சிருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் இந்த நாளில் எதுவுமே அவசரப்படாமல் போலிகள் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக டென்ஷன் டிப்ரெஷன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே போகிறீங்க. ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. லக்னத்திலேருந்து கேத்து கிளம்பி அடுத்தது சிம்மத்துக்கு போகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். சித்தர்கள், ஞானிகள், மகான்களை தரிசிப்பது உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து குறைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை எடுத்துங்க, காஞ்சி மகாபெரியவர் எடுத்துங்க, வியாசராஜரை எடுத்துங்க, உத்தராஜபட சுவாமிகள் எடுத்துங்க, மத்வரை எடுத்துக்கங்க, அதே மாதிரி ராமானுஜர், யாரை வேணா எடுத்துங்க. ஆனால் அவங்க சன்னியாசியாக இருக்க வேண்டும், மகான்களாக இருக்க வேண்டும். கன்னிக்கு சாப நிமோச்சனம் அடைய வேண்டும் என்றால் லக்னத்தில் கேத்து வெளியே போகிற வரைக்கும் சன்னியாசி தான் கதி. அப்படின்னா நீங்கள் சன்னியாசம் வாங்க வேண்டியதான். அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் பிரெயின். என்னடா இப்படிலாம் சொல்லாங்க, இது நான் சொல்கிறதுலாம் பரிகாரம். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சன்னியாசிகள், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரக்கூடிய நாள். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக ஒரு முடிவு தாமதமாகலாம். சில இடங்களில் அந்த முடிவுகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அரசியல் நடக்கலாம். ஆனால் ஒரு முடிவு நீண்ட நாள் எடுத்துட்டிங்கன்னா, ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னோன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னால் உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஆமாய்யா அவ்வளோதான்யா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் முடிச்சுட்டிங்கன்னா அது டீசெண்டாக போயிடும். எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்கக்கூடாது, பெருசாக பேசக்கூடாது. அது எக்ஸாகரேட் பண்ணி ஆஹா ஓஹோ அல்லே புல்லேன்னு பேசிட்டிங்கன்னா அது அப்படியே சப்சிடைஸ் ஆகிடும். அதாவது அதோடைய வீரியம் குறைஞ்சிடும். எந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த லட்சியம் எது இருக்கிறதோ, விஷன் எது இருக்கிறதோ, முடிக்க வேண்டிய செயல் எது இருக்கிறதோ அதை பற்றி பெருசாக வெளியே பேசாமல் கப்புன்னு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் முடிக்கிற வரைக்கும் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத், எக்ஸிக்யூட் அண்ட் தென் டாக். இந்த மாதிரி மட்டும் 2 நாள் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. டோன்ட் கமிட் எனிதிங் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு
மொழியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது. யாருடைய வீட்டுல குலதெய்வத்துல அந்த கையில அருவாள் இல்லைன்னா ஒரு ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் இருக்கிறதோ அந்த வீட்டுல இந்த நாள் கண்டிப்பா நல்லது நடக்கும். அபாரமான நல்லது நடக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து இந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும். மனப்பான்மை ஒத்து போகாமல் நிறைய பேர் வந்து அதாவது பிரிந்த தம்பதியினர் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு இரண்டாம் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், முதல் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. நிறைய பிரயாணங்கள் இருக்கும். உடம்புல சூடு ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஸோ எந்த அளவுக்கு சீரகம் சாப்பிட்றீங்களோ, எந்த அளவுக்கு வெந்தயம் சாப்பிட்றீங்களோ தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க. இந்த நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பாட்டில் கேரி பண்ணுங்கள். நல்லா இருக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. கொஞ்சம் வேலையில் கீப் கான்சன்ட்ரேட்டிங். ஃபோக்கஸ் மாறும். அந்த ஃபோக்கஸ் டைம் பாஸ் போகும். அதனால் அந்த மாதிரி ஆட்களை எவ்வளோ தூரம் வச்சு நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான ஆட்களை எப்பவுமே பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க. ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வாய்லட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். லூஸ் ஸ்டாக் பண்ணாமல் இருக்கணும். டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாத்திரை போடாதவங்க கரெக்டாக போட்டுருங்க. குடுக்கல் வாங்கல்ல வேணும்னு உட்காந்து நல்ல கதை பேசி உங்ககிட்ட பணத்தை வாங்க பார்ப்பாங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். மற்றபடி சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்பது கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்க. அபாரமான நிம்மதி. டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து அப்படியே குறைஞ்சு அப்பா இப்போதான் ஏன் ஒரு மாதிரி ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வருவோம். எல்லாம் இந்த நாள் முழுக்க நடக்கிறதெல்லாம் செம்மையான ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோ மோஷன் செல்வராஜனுன்னே பேர் கூப்பிடுவாங்க. அது ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன், அதனால் அந்த பேர் சொல்கிறேன். நான் செல்வராஜுங்கிற பேரை தாக்க விரும்பலை. நான் சொல்கிறது ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் 2 நாள் முழுக்க ஸ்லோ மோஷன்லேயே போகிற மாதிரி இருக்கும். வீட்டில் யாரெல்லாம் செல்ல பிராணிகள் இருக்குங்களோ அதெல்லாம் நல்லா கவனிச்சுங்க. நல்லா சாப்பாடு போடுங்க. ஏற்றத்தை கொடுக்கும். நிறையா பேருக்கு 2 நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இடத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள், தேவையான இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கு, பாத்ரூம் வேலை இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் 2 நாள் சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே பிரம்மாண்டமான நாள். ஏன்னா லக்னத்தில் ராகு, அதாவது ராகுவோடைய நட்சத்திரத்தில் சனி கிராசார். அதே சனியோடைய நட்சத்திரம் தான் பூசம் என்ற நாள் வேலை செய்யப்படுது. அதனால் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் அதெல்லாம் விடாப்பிடிவாதமாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள், ருணம்னு சொல்லுவோம். 2மே 2 நாள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணும்? முதல் விஷயம் வீட்டில் குலதெய்வத்துக்கு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நல்ல காரியத்துக்கோ எங்கே நீங்கள் போனாலும் சரி, முதல் விஷயம் உண்டியலில் போடுறதுக்காக ஒரு மீசல் கட்டி வைக்கணும். ஒரு 1.5 ரூபா இல்லை 5 ரூபா காயினை வந்து குலதெய்வத்துக்கு நேர்ந்து வைக்கிற மாதிரி அந்த கடவுளுக்கு வந்து நீங்கள் அதை நான் கொண்டு வந்து போடுறேன்ப்பா, எனக்கு இந்த வேலையை மட்டும் கரெக்டாக முடிச்சு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு முடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இல்லைன்னா டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஏற்றங்கள் கொடுக்கணும், நல்ல வளம் ஏற்பட வேணும், டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. அவ்வளோதான், சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொல்லும் பொழுதே நான் தைரியமாக சொல்கிறேன். என்னென்னா பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்துடைய பலம் பிரம்மாண்டமாக இருக்குது. யாரெல்லாம் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், கலைகள் சார்ந்த ஆயக்கலைகள் 64 எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் டாப்பாக இருப்பீங்க. படிக்கிற குழந்தைகளாகட்டும், எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். நினச்ச காரியங்கள் கைகூடும். அபாரமான நாளாக இந்த நாள் முழுக்க இருக்கப்படுது. ஒரு விஷயத்த உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய காலகட்டமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. நினச்ச காரியங்கள் கைகூடும். மன திருப்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. சுய ஒழுக்கம் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நல்லது. நம்ம உடம்புங்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
டென்ஷன், ப்ரெஷர், லக்னத்தில் ராகு கிராஸ் ஆகும் பொழுது அபாரமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி சிறந்து விளங்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நினைச்ச காரியங்கள் கைகூடும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு பேசிக்கலி நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனி நின்ற நட்சத்திரம் ராகு தொடர்னா சூப்பர் நாள்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஆவரேஜ். டென்ஷன், ப்ரெஷர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நாள் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றபடி இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல எண்ணங்கள் இந்த நாள் உங்களுடைய மூளையில் உதிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.